இபிஎஸ். ஆமாம், அதே மாதிரி ஆமாம், அந்த அப்படி வெளியேறுகிற பொழுது அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட பாஜகவின் தலைவர்கள் எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஓபிஎஸ் டிடிவி வர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறாங்க. அதற்காக நாங்கள் பேசுவோம்னு சொல்றேன். ஆனா அந்த கட்சிக்கு, அந்த கூட்டணிக்கு தலைமையேற்கிற எடப்பாடியோ அவர்களோடு பேச முடியாது, அவர்களுடைய எங்களை அரசியல் எதிரிங்கிற மாதிரி அவர் வந்து விலகி போறார். அப்ப இவர்களுக்குள்ள எந்த ஒற்றுமை இருக்கும்? எப்படி மக்கள் ஏற்பார்கள், வாக்காளர்கள் ஏற்பார்கள்? ஆகவே அதிமுக பாஜக கூட்டணி பலகீனமாக இருக்கிறது. மேற்கு மண்டலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசுக்கு எதிரான அலை எதுவும் இதுவரைக்கும் முடியளவும் உருவாகவில்லை. இந்த வரி விதிப்புல இந்த சிறு குறு தொழில் நிறுவனங்கள் இந்த 50% வரி விதிப்பு, அமெரிக்காவின் வரி விதிப்பு, இதனால இந்த திருப்பூர் மற்றும் கோவை உள்ளிட்ட இடங்களில் பலர் வேலை இழப்பு, தொழில் பாதிப்புலாம் ஏற்பட்டிருக்குது. இதற்கு தமிழக அரசு கூடுதலாக அவங்களுக்கு ஏதாவது மானியம் ஏதாவது கொடுக்கணும் கோரிக்கைகள்லாம் இருக்குல்ல சார், அதெல்லாம் ஒரு அதிருப்தியா இல்லையா தொழில்துறையினர் மத்தியில்? அந்த கொங்கு மண்டலத்தில் சொல்கிறேன், கரூர் அந்த ஜவுளி பின்னலாடை தொழில், இந்த சிறு குறு தொழில்களில் பாதிப்பு இந்த 5 ஆண்டுகளில் ஒரு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டிருக்குது. அவர்களுடைய கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்குதா சார்? இல்லையா, இப்போ நீண்ட காலமாயா இப்போ மேற்கு மண்டலத்தில் பாஜக ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுலேருந்து மேற்கு மண்டலம் குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு டெக்ஸ்டைல்ஸ் ஜவுளி உற்பத்தியில் முதன்மையாக இருக்கிற ஒரு சர்வதேச ஏற்றுமதிக்கு தளத்திற்கு ஒரு 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 ஹப், ஒரு 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 வலிமையான இடமா இருக்கிற கரூர், அதே மாதிரி ஈரோடு, திருப்பூர் ஆயத்தாடைகள், கார்மெண்ட்ஸ், பின்னலாடை, மேற்கு மண்டலத்தில் இருக்கிற இன்னும் விவசாய அல்லது இருசக்கர அல்லது 4 சக்கர வாகனங்களுக்கான உதிரி பாகங்கள் தயாரிப்பு, நூற்பாலைகள், விவசாயம், இது எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து பாஜக மோடி அரசு பொறுப்பேற்ற பிறகு இருந்து அது ஒரு 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 செல்வாக்கு மிக்க பகுதியாக இருந்த அந்த பகுதி படிப்படியாக தொழில்கள் எல்லாம் இழந்து நலிவடைந்து மத்திய அரசினுடைய இந்த ஜிஎஸ்டி, அப்புறம் வருமான வரித்துறை, அது மாதிரியான மத்திய அரசாங்கத்தினுடைய இந்த வரி வசூல் முறை அல்லது இந்த வரி வசூலுக்கான அல்லது இந்த வரிக்கான உயர்வு பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தி சிறு குறு விவசாயிகள் மாநில அரசுக்கு அதில் மாநில அரசுக்கு தொடர்பே இல்லையா? மாநில அரசு மக்களோடு நெருக்கமாக இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய இந்த கோரிக்கைகளையும் எந்த தரப்பில் இருந்து வந்தாலும் அரசு உடனடியாக பரிசீலிக்கிறது, அரசு உடனடியாக அதுக்கு தீர்வு காண்கிறது. சொன்ன மாதிரி இந்த பத்திரப்பதிவிலையும் ஐயா இந்த அதிமுக பாஜக கூட்டணியை பொறுத்தவரை 2021ஆம் ஆண்டிலும் சரி இப்போதும் சரி கூட்டணியில் இப்போதைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த புதிய நீதி கட்சியும் தமிழ் மாநில காங்கிரஸும் தான், ஜி.கே. வாசனும் அந்த ஏசி சண்முகம் கட்சியும் தான் இருக்கிறது. மற்ற அனைத்து கட்சிகளும் இப்போதே அந்த கூட்டணியோடு முறுக்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் ஏற்படுகிறது. மதுரை விமான நிலைய பிரச்சனையில் அந்த புதிய தமிழகம் கட்சியும் எதிர்கருத்துக்களை தெரிவித்திருக்கிறது. இதே போல ஜான் பாண்டியன் வெளியே இருக்காரு. ஆமாம், அவர் ஜான் பாண்டியன், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஜான் பாண்டியன் கட்சியும் வெளியேறி இருக்கிறது. இது தவிர டிடிவி, இந்த கூட்டணியிலேருந்து டிடிவி தினகரன், ஓபிஎஸ் சொல்லியிருக்காங்க, 4 கட்சி வெளியே போயிருக்குது. 2021 தேர்தலில் நீங்கள் முக்குளத்தோர் புலிப்படை, தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை, அந்த தமிழ் அன்சாரி மனிதநேய ஜனநாயக கட்சி, இவைகள் வெளியேறின. இப்படி வெளியேறக்கூடிய கட்சிகளை ஒன்றிணைப்பதற்கே அவர் முயற்சிக்காத ஒரு சூழ்நிலையில் அதிமுகவுக்குள் உள்ள அந்த அதிருப்தி கோஷ்டியினையும் ஒன்றிணைப்பதற்கான எந்த முயற்சியும் மேற்கொள்ளாமல் இப்படி தனித்தே பயணிப்பதற்கு எடப்பாடி பயணிப்பதற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க சார்? ஏன்னா தோழமை கட்சி தலைவர்களோடும் நல்லுறவு இல்லை, சொந்த கட்சி தலைவர்களோடும் நல்லுறவு குறிப்பிட்ட தரப்பினரிடம் இல்லை. ஒட்டுமொத்தமாக அனைவரையும் தவிர்த்து விட்டு அரசியல் களத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு ஏன் இல்லை? அவர் ஏன் அந்த பிடிவாதம் தனித்தன்மையோடு போகிறார்? உங்கள்கிட்ட இதுவரை பேசியிருக்காரு சார், அந்த நீங்கள் ஏற்கனவே அதிமுக 2 தடவை கூட்டணியில் இருந்திருக்கீங்க, வெளியே போயிருக்கிறீங்க, ஏன் வெளியில் அந்த 2021 சேரலை? இப்போ எதுவாக சேர்வதற்கு தொடர்பாக ஏதாவது பேச்சுவார்த்தை ஏதாவது நடைபெற்றிருக்காரு சார்? இல்லையா, இடையில ஒரு ரொம்ப மிக முக்கியமாக அவருக்கு நெருக்கமானவர்கள் மூலமாக இணைந்து பயணிப்பதற்கான சூழல் கருத்து கேட்கப்பட்டது. அது முழுமை அடையலை. அது மட்டும் இல்லையா, அது வந்து பொதுவாகவே எடப்பாடியாரை பொறுத்த வரைக்கும் யாரோடுமே கலந்து பேசுவது, அன்பு பாராட்டுவது, நட்பு பாராட்டுவது என்பது இயல்பாகவே அவர்கிட்ட இல்லாத ஒரு குணமாக இருக்கு. அது வந்து நீங்கள் ஜனநாயகத்தில் வந்து நீங்கள் ஒரு ஒரு அன்பு நட்பு, இப்போ கலைஞராக இருந்தாலும் புரட்சி தலைவராக இருந்தாலும் புரட்சி தலைவர் அம்மாவாக இருந்தாலும் வெற்றிக்கான வியூகம் ஜனநாயகத்திற்கு மனித ஆதரவு, மக்கள் ஆதரவு தான் ஜனநாயகத்தினுடைய வலிமையான ஆயுதம். அப்போ நீங்கள் இந்த எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கட்சியினுடைய
அதிகாரபூர்வமான செய்தி தொடர்பாளர்களே இல்லாத ஒரே கட்சி இந்தியாவிலேயே அதிமுக தான். சின்ன சின்ன கட்சியில் கூட 3 பேர் 4 பேர் நாளெல்லாம் தொலைக்காட்சியில் விவாதத்துக்கு வருவதை பார்ப்போம். தமிழ்நாட்டில் 30 ஆண்டுகள் ஆண்ட ஒரு கட்சி, தமிழ்நாட்டில் ஒரு முதன்மையான அதிமுக கட்சி, பொதுச்செயலர் எடப்பாடியாரோட கருத்தை அதிமுகவின் நிலைப்பாடு குறித்து நாளெல்லாம் தொலைக்காட்சியில் நடக்கின்ற விவாதங்களிலேயே ஒரே ஒரு நபரை கூட இதுவரை பேசுவதற்கு அனுமதிக்காத அளவுக்கு அதில் ஒரு பெருந்தன்மை இல்லாத, நம்பிக்கை இல்லாத நிலையில எடப்பாடி பயணிக்கிறத பார்க்கிறோம். அதே ஜெயக்குமார் அண்ணன் நீங்க தலைநகர் சென்னையில நாளெல்லாம் கருத்துக்களை சொல்லி வந்தவர், இப்பொழுது அவருக்கான அந்த பணியும் இப்ப பறிக்கப்பட்டிருக்கு. அப்ப யார் பேச போற? யாருமே அதிமுகவுக்கு பேசுவதற்கு ஒருவரும் இல்லை. எடப்பாடியாரும் ஒரு பெயரளவில் பல கூட்டங்களை நடத்தி பணத்தை விரை செய்கிறார், நேரத்தை விரையும் செய்கிறார். எந்த அரசியல் துறைகளோடு, எந்த அரசியல் ஆய்வாளர்களோடு, பத்திரிகையாளர்களோடோ, கவிஞர்களோடோ, எழுத்தாளர்களோடோ, சமூக ஆய்வாளர்களோடோ எந்த கலந்துரையாடலையும் யாரோடு உறவு வைத்துக் கொள்ளவே மாட்டார். யாரோடும் உறவு வைத்துக் கொள்வதில்லை, நட்பு பாராட்டுவதில்லை, கருத்து கேட்பதில்லை. இவரும் நாட்டில் என்ன நடக்குது என்பதை தெரிந்து கொள்வதற்கு முயற்சிப்பதில்லை, நாளிதழ்களை படிப்பதில்லை, தொலைக்காட்சியை பார்ப்பதில்லை. நாட்டில் நடக்கிற இந்த நிகழ்வுகள் குறித்து தெரியாது, இந்தியாவில் என்ன நடக்குது, உலகத்தில் என்ன நடக்கிறது என்பதை பற்றியும் தெரியாம ரொம்ப பாவமா இப்படி ஒரு பரப்புரையை இவ்வளவு பெரிய ஒரு கட்சிக்கு பொதுச் செயலாளராக இருந்து பயணிக்கிறது ஒரு பெரிய ஒரு திராவிட பேர் இயக்கம், ஒரு அறிவு இயக்கம். அது தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் கட்டி காத்த மகத்தான இயக்கம், மிகச்சிறந்த மனிதாபிமானி புரட்சி தலைவர். அதே மாதிரி ஒரு 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 கடுமையும் அளப்பரிய அன்பும் கொண்டிருந்த புரட்சி தலைவி அம்மா. இவர்களால் இந்த 2 கோடி அதிமுக தொண்டர்கள் பாதுகாப்பான இடத்துல பராமரிக்கப்பட்டு, இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட எல்லா உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லாம் வந்து அமைதியாக வாழ்வதற்கு சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பாக பராமரிக்கப்படுகிற மாநிலமாக, பாகுபாடு இல்லாத மனித கூட்டம், மனிதர்கள் ஐரோப்பாவை விட பாதுகாப்பான இடம், ஆசியாவில் ஆப்பிரிக்காவில் எங்கும் இல்லாத பாதுகாப்பு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறது என்பதை உறுதி செய்த கட்சி அதிமுக அல்லது திராவிட கருத்தியல், இந்த பகுத்தறிவு கருத்தியல், சமூக கருத்தியல் தான் அது. இந்த சமத்துவ கருத்தியல் இங்கே தான் அப்படி ஒரு இங்கே பொது உடைமையும் பூத்து குலுங்கிறது. ஜனநாயகம், தேசிய இயக்கங்கள், அதே மாதிரி பகுத்தறிவு இயக்கங்கள், மூட கருத்துக்களுக்கு இந்த மக்களை இரையாகாமல் தடுத்து நிறுத்திய மண் நம்முடைய தமிழ்நாட்டு மண். தந்தை பெரியாருடைய கருத்து அது மாதிரி நம்ம பல்வேறு சமய நல்லிணக்கங்களோடு இங்கு இந்து, முஸ்லீம், கிறிஸ்துவம் பாகுபாடு இல்லை, சாதிய ஆயிரக்கணக்கான பாகுபாட்டையும் வேகமாக அதெல்லாம் அந்த சாதிய பாகுபாடு இடைவெளி குறைக்கப்பட்டு இப்பொழுது ஒரு இணக்கமான சூழலில் அனைத்து பிரிவு மக்களும் வாய்ப்புகளை பெற்று முன்னேறி வருகிற மாநிலமாகவும் நம்முடைய மாநிலத்தை தான் நம்ம பார்க்க முடியும். அப்படியெல்லாம் இருந்த அதிமுகவுக்கு இப்படிப்பட்ட ஒரு பொதுச் செயலாளர் எடப்பாடியார் இந்த கட்சியை அந்த தளத்தில் இருந்து அந்த பார்வையில் ஒரு வடநாட்டு பாஜகவோடு கரம் பற்றி கொண்டு இந்த கட்சியை அல்லது இந்த மண்ணின் கருத்துக்களை சிதைக்கிறாருங்கிறதா வருத்தத்துக்குரிய